about realization. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். ஸ்ரீ மாதாஜியை வணங்கி
உடலணி எழுப்பி பந்தனிட்டுக் கொள்வோம். மூன்று மகா மந்திரங்கள். Shri Mataji, Shri Devi Namo Namaha.
Sakshat Shri Ganesha Sakshat Shri Adi Shakti Mataji Shri Nirmala Devi Namo Namah. Om Tvameva Sakshat Shri Ganesha Sakshat Shri Adi Shakti Mataji Shri Nirmala Devi Namo Namah. Om Tvameva Sakshat Shri Ganesha Sakshat Shri Adi Shakti Mataji Shri Nirmala Devi Namo Namah. ஸ்ரீ மாதாஜி, தயவுசெய்து இன்றைய தியானத்திற்கு எங்களுக்கு அனுமதி அளியுங்கள். தாயே, தங்களுடைய மேலான கருணையாலும் அன்பான ஆசீர்வாதத்தாலும் நாங்கள் இன்று எங்களுடைய மூலாதார சக்கரத்தில் தியானம் செய்து கருணை கடலான ஸ்ரீ ஆதிசக்தியின் ஆசியை பெற்று மங்களகரமான ஸ்ரீ கணேசரின் தெய்வ தன்மைகளை பெற பிரார்த்தனை செய்கிறோம். அன்னையே, எங்களுடைய முயற்சிகளை தாங்கள் மனமுவந்து ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ஸ்ரீ லம்போதரனின் அனைத்து தெய்வீக குணங்களையும் எங்களுடைய ஒவ்வொரு செல்களிலும் நிரப்பி தயவுசெய்து ஆசிகளை புரியுங்கள். அன்னையே, நம்முடைய இரு கைகளும் பூமியின் மீது இருக்கட்டும். அனைத்து புனிதத்துவங்களையும் கொண்ட ஆதி பூமி அன்னையே, தயவு செய்து என்னுடைய
சக்கரங்களிலும் நாடிகளிலும் என்னுடைய ஸ்தூல சரீரத்திலும் உள்ள அனைத்து எதிர்மறை சக்திகளையும் தோஷங்களையும் பிடிப்புகளையும் வியாதிகளையும் மற்றும் அனைத்து எதிர்மறை சக்திகளையும் தங்களுள் ஈர்த்து கொள்ளுங்கள் அன்னையே. என்னை பரிசுத்தம் ஆக்குங்கள், எனக்கு சமநிலையை தந்தருளுங்கள். மெதுவாக இடது கை அன்னையை நோக்கி இருக்கட்டும், வலது கை தொடர்ந்து பூமியின் மீது. ஸ்ரீ மாதாஜி, என்னுடைய இடா நாடியில் உள்ள அனைத்து வகையான எதிர்மறை சக்திகளையும் பூமி தாயின் வழியாக ஈர்த்து கொள்ளுங்கள். தேவையற்ற கடந்த கால கவலைகள், சோம்பல், மனக்குழப்பம், அனைத்து வகையான நோய்கள் முழுவதுமாக பூமியின் வழியாக ஈர்த்து கொண்டு என்னுடைய இடது உள்ளங்கைகளில் குளிர்ந்த நுண்ணதிர்வுகளை தாருங்கள். நான் சமநிலை அடைய பேர் உதவி புரியுங்கள் அன்னையே. ஸ்ரீ கணேசரின் ஆசி கொண்டு என்னுடைய ஒவ்வொரு செல்களிலும் விவேகத்தையும் மங்களகரமான குழந்தை உள்ளத்தையும் எனக்கு தாருங்கள். என்னுடைய குற்ற உணர்வுகளை அறவே களைந்து என்னுள் தூய்மையான தெய்வீக அறிவை புகுத்துங்கள். வலது கை அன்னையை நோக்கி இருக்கட்டும், இடது கை ஆகாயத்தை நோக்கி இருக்கட்டும். ஸ்ரீ மாதாஜி, தயவுசெய்து என்னுள் தேவைக்கு அதிகமாக இருக்கும் உஷ்ணத்தை ஆகாய மார்க்கமாக நீக்கி என்னுடைய பிங்கள நாடியை பரிசுத்தமாக்குங்கள். தேவையற்ற எதிர்கால சிந்தனைகளை நீக்கி என்னுள் அளவுக்கு அதிகமாக இருக்கும் எதிர்கால செயல்களையும் திட்டங்களையும் சமநிலைப்படுத்துங்கள். என்னுடைய எண்ண ஓட்டங்களை குறைத்து
எண்ணங்கள் அற்ற தியான நிலையை தாருங்கள் அன்னை. என்னுடைய செயல்கள் அனைத்தையும் பரிசுத்தமாக்குங்கள். என்னுடைய செயல்கள் நான் ஒரு சகஜ யோகி என்பதை பிரதிபலிக்க வேண்டும் அன்னை. இரு கைகளும் அன்னையை நோக்கி இருக்கட்டும். கவனம் நம்முடைய மத்திய நாடியான சுழுமுனை நாடியில் தாயே, என்னுடைய குண்டலினி தாயை எழுந்தருளச் செய்து அனைத்து சக்கரங்களையும் கடந்து என்னுடைய சகஸ்டாரத்தை அடைய உதவி செய்யுங்கள் அன்னையே. எனக்கு சிந்தனைகளற்ற தியானத்தை தாருங்கள். தொடர்ந்து சிந்தனைகளற்ற நிலையில் தியானத்தில் இருப்போம். நம்முடைய கவனம் முழுவதும் நம்முடைய மூலாதார சக்கரத்தில் வைப்போம். ஸ்ரீ மாதாஜி, என்னுடைய புனித ஆத்மாவின் பிரகாசமான தெய்வீக ஒளியை கொண்டு என்னுடைய மூலாதார சக்கரத்தை முழுவதுமாக விழிப்புணர்வு அடைய செய்யுங்கள். ஸ்ரீ சிவனின் மைந்தன், பார்வதியின் நந்தன், ஸ்ரீ கணேசரின் தெய்வீக குணங்களான விவேகத்தை, தைரியத்தையும், பயம் போக்கும் அனைத்து அற்புத சக்திகளையும் என்னுடைய ஒவ்வொரு செல்களிலும் நிரப்புங்கள் அன்னையே. கருணை கடலே, நான் என்னுடைய மூலாதார சக்கரத்திற்கு எதிரான எத்தவறுகள் இழைத்திருந்தாலும் அவைகளை முழுமையாக மன்னித்து எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பினை தாருங்கள் அன்னையே. ஸ்ரீ கணேசா, தங்களுடைய கவனத்திற்கும்
புனிதமான ஆசீர்வாதங்களுக்கும் நான் தகுதி உள்ளவனாக என்னை மாற்றிக்கொள்வேன். தங்களுடைய அற்புதமான சக்திகளை எனக்கு தந்தருளுங்கள் ஐயனே. தாங்களே எங்கள் அனைவருக்கும் மூத்த சகோதரன், முதற்கண் கடவுள். அதற்காக தான் தங்களை அனைத்து பூஜைகளிலும் பிரதம பூஜிதாவாக முதலில் பூஜிக்கின்றோம். எங்களுடைய பணிவான பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய மூலாதார சக்கரத்தில் தங்களுடைய முழுமையான சக்திகளை பிரதிபலியுங்கள். அனைத்து சக்கரங்களுக்கும் ஆதாரமான மூலாதாரத்தில் உறைபவனே, லம்போதரனே, ஸ்ரீ விகடா விக்னநாசா, கணாதீபா தூம்ருகேது, பாலச்சந்திரா, கஜானனா, என் வேண்டுகோள்களை ஏற்று எனக்கு ஆசீர்வாதங்களை பொழிவாயாக. என் மூலாதாரத்தை எத்தருணத்திலும் பலவீனமடையாமல் மிகவும் சக்தி உள்ள மூலாதார சக்கரமாக, ஆதி மூலாதார சக்கரத்தின் இணையாக மாற்றுங்கள். ஸ்ரீ கணேசர் அவர்களே, தங்களுடைய போற்றத்தக்க சரணாகதியான தம் தாயிடம் இருக்கும் அந்த அற்புதமான சரணாகதி வேறு எவருக்கும் இல்லை. தாங்கள் முழுவதுமாக தம் தாயிடம் சரணாகதி அடைந்துள்ளீர்கள். இந்த அற்புதமான நற்பண்பினை எனக்கும் தாருங்கள். நான் முழுமையாக என்னுடைய தாயிடம் சரணாகதி அடைய வேண்டும். எவ்விதமான ஐயமும் இன்றி, எவ்விதமான கேள்விகளும் இன்றி நான் முழுவதுமாக சரணாகதி அடைய வேண்டும். இது தங்களின் அருளிலால் மட்டுமே சாத்தியம். தங்களுடைய தெய்வீகமானது எவ்விதமான துர்சக்திகளையும் தீய சக்திகளையும் விரட்டும் அற்புதமான சக்தி கொண்டது. எனக்குள் அவ்விதமான சக்திகளையும் தாருங்கள். நான் செல்லும் இடமெல்லாம் அனைத்து எதிர்மறை சக்திகளும் தீய சக்திகளும் மறைய வேண்டும். நான் புனித சகஜ யோகியாக மாற வேண்டும். என்னுடைய மூலாதார சக்கரத்தில் வாருங்கள். என்னுடைய மூலாதார சக்கரத்தை மிகவும் சக்தி உள்ளதாக மாற்றுங்கள்.
நான் உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன், என்னுடைய மூலாதார சக்கரத்தை நான் கவனமாகவும் இனிமேல் எவ்வாறும் செய்யாமல் முழுமையாக பாதுகாத்து என்னை நானே சுத்திகரிப்பேன். தயவுசெய்து என்னுடைய மூலாதார சக்கரத்தை முழுமையாக மலரச் செய்து அனைத்து பரம்பொருள்களின் பரம சைத்தன்யத்தின் எல்லாம் அல்ல இறைவனின் ஆதி சதாசிவனின் ஆதி சக்தியின் பகவதியின் அனைத்து தெய்வீக நற்குணங்களையும் நான் பெறுவதற்கு வாய்ப்பாக தயவு செய்து தங்களுடைய ஆசிகளை புரியுங்கள் ஐயனே. எனக்கு விவேகத்தையும் சங்கடங்களை தீர்க்கும் வல்லமையையும் ஆதிசக்தியின் குறிக்கோள்களும் மறக்காத முழுமையான ஞாபக சக்தியையும் மங்களகரமான குழந்தை தன்மையையும் நிரந்தரமாக தாருங்கள். தர்மத்தின் வாழ்வில் நான் ஒருபொழுதும் தவறாமல் நீதிமானாக நான் வாழ வேண்டும். நான் பணிகிறேன், தங்களுடைய பாதங்களை பணிகிறேன் ஐயனே. தங்களுடைய பாதங்களை முழுமையாக பணிகிறேன். எனக்கு வேறு கதி என்று என்னுடைய இரு கைகளையும் தங்கள் முன் அணிவாக பணித்து தங்களுடைய குணங்களை கேட்கின்றேன் ஐயா. மெதுவாக நம்முடைய கவனத்தை சகஸ்ராரத்திற்கு எடுத்துச் செல்வோம். ஸ்ரீ மாதாஜியின் தெய்வீக உரையை கேட்போம். Apart from that, it was a very beautiful place and very relaxing for all of you. The reason is, I found this place had vibrations which will clear you out very easily, first of all. But you have to desire it, really, ardently.
You should have that desire, otherwise the Kundalini may not rise. That is very important point. That you have to desire your ascent, nothing else. It's not a place you have come for holiday or just for some sort of a relaxation or for some enjoyment or sleeping or anything. But you have come here for a penance, for a tapasya. To clear out yourself completely. This is a place of Sri Ganesha's temple, which is not very much frequented by people and is still very, very pure. And I thought the Ganesh principle will be awakened in you, which is the source of everything. Sri Ganesha's principle, as you know, in a very large way or expansive way, we call it the innocence. But we do not know the intricacies and the details to which it can go and work it out. Sri Ganesha's innocence has a tremendous power to purify people, to make you holy, to make you auspicious. A person who has got Sri Ganesha's principle awakened is auspicious in his presence. Such a person, whenever he moves, things move in a direction that the coefficients works out. It becomes absolutely auspicious. Auspiciousness which cannot be achieved without Sri Ganesha's help. Now this auspiciousness, now we Sahajogis believe into. That there is something like auspiciousness by which everything works out smoothly, everything we feel is done by God's power, that we are all the time wanted by, loved by surroundings and the atmosphere. But this understanding can only come if you have that pure desire within you that you have to ascend. You have come here to ascend, not to enjoy yourself or a place of resort or something like that. This principle is very much awakened, as you see, in the local people here. And how Spartan they are, how hardworking. They have been awake for days together and nights together, but still they are very, very relaxed and they do not need any help. Just in that enthusiasm they are working. So the second blessing of Ganesha is that he is playful. He is prasanna. He is always a pleasing personality. He dances, he pleases you, he has ways and methods of pleasing you. And in the same way, a person who has that awakened Ganesha within him is all the time a very pleasing personality. Not a drown out faces, not a face that repels you, the face that makes you feel unhappy, but is a personality that makes you very easy, very understandable, likable, that sort of a personality you develop. But so far as the life has been abroad, I have seen that the situation has been very different. And the aggressiveness and the quarrelsomeness, we can say, the hurting capacity is so overdeveloped that you have to somehow or other succumb completely to the auspiciousness of Sri Ganesha. Because all the instruments that were to be used for spreading Sahaja Yoga or for spreading the love of God, for spreading auspiciousness of God, working out His designs and plans and adjusting yourself to the laws of God's desires, it was very important that we should have had our instruments done in such a way that they were absolutely useful. On the contrary, we have misused them, spoiled them, and have completely made them unholy. So that's another point. We have to look at ourselves here. What have we been doing to ourselves? What is the need for us to make ourselves unholy? And why should we be unholy?
when Shri Ganesha is there, we can make ourselves very holy, auspicious. Now, no use believing that we are perfect. Those who believe like that cannot ascend. Everybody must know there are lots of imperfections, and these imperfections in me that should be conquered with and to be found out. Only in the light of Sri Ganesha's innocence you can see. A little child can show you how we are stupid and foolish and how we behave. So many times you must have seen children come out of with such utterances that the elders are put to shame. So, the childlike temperament can be developed if we awaken Sri Ganesha's principle within ourselves, which is a very, very powerful deity, very powerful deity. Because a child, supposing one child is lost, say a child runs away, or if a child is hanging somewhere on a tree, the whole community will rush to take out the child. The concern will be there. Even in the Western countries, I have seen, if one little girl is tortured, everybody is worried about the child. Everybody opposes that. Maybe there are some horrible people, no doubt. Maybe there are more than there are here. But one gets concerned. So child itself is a very sort of a source of getting all the protection from everywhere. Because the child is growing. The child is growing. Everybody wants to help the child. So in the same way, when this Ganesha principle is developed into you, you realize that you have to grow. You are still growing. A little child learns so many words in such a short time that we cannot learn afterwards when we are grown up. Say after 60, if you have to learn even 3 sentences is impossible. So the child is growing, and his curiosity and his capacity to know more things is also very much sharp, and he starts learning more. He doesn't think he knows everything. The ones who think like that are not yet born properly. I don't know anything. I have to know this. I have to know that. I have to know that. I don't know anything so far. And the children do it so easily. You must have seen. A little bit you do this way or that way. They immediately follow. So what you have to do is to know that you are still in a child stage. You are growing. We have to humble down, and we have to know a lot. And from wherever we have to know, we have to know. The arrogance, the idea that we know a lot itself is very, very dangerous for the growth. Very dangerous. And that is what one has to give up and should know that we do not know anything. But we have to know. Many people who come to Sahaja Yoga settle down as we are Sahaja Yogis, but don't know a word about Sahaja Yoga. So many of them, especially the ladies, I am surprised. They know very little about Sahaja Yoga. It's rather surprising. Now in Sahaja Yoga, there's nothing like women and men. Everybody has equal rights. It's not the job of women just to sing songs. No, it's not. They have to know each and everything about Sahaja Yoga. They have to know what are the diseases, how they are cured, what are the mental problems, how are these chakras are made. Everything they have to know, the medicine, they have to know the psychology, they have to know the divine powers. Everything they have to know how it works out. And that ignorance will never be forgiven. Because you are the ones who have to talk about it to us. The third thing is, a child is never a silly person, never silly. He never does something in a silly way. While you see many people who are brought up in a very strict way become suddenly very silly at an old age. Very silly. This phenomena I see much more in the West. Suddenly they become trying to be very youngish type and just they'll clap like this and start behaving in a very funny manner. I used to wonder what's wrong with them. Why are they behaving like this, you see? But it is, I think, they're bottled up. And then suddenly they try to behave, but they are not. A child is never a silly person. On the contrary, if somebody is silly, they say, he's a clown. They come and tell me, he's a clown, He's not all right. Or he's a buffoon.
whatever words they know, they'll express. They don't like. They start wondering what's the matter with this person. So all these things come to us because we have no idea that we have to grow in a steady understanding, awareness. Not in how you express yourself in Sahaja Yoga, how you do things in Sahaja Yoga. It is how you are aware of it inside. In the same way, emotionally, when I see something, I don't think people understand what I mean. Now I said that you put on bindis. Again, I find you are just the same. At least here you should. This is Ganesha's mark. They would not put it. So many times I've said, how much the time does it take to put it on? Now, this is a very common things that are going on. Now, another thing is that, you see, a child doesn't want to be disabled at all. Today one child had gone for a bath and he was coming back. His father wanted him to see me. He said, no, my clothes are not all right. My hair are all disabled. How can I see mother? So he went back, he put some oil on his hair, properly dressed up smartly. When we were young, we always knew all the Western people were very smartly dressed, properly groomed. They would never come with disabled hairs. But he said, no, my hair are disabled. How can I go and see mother? So we have to give up these funny ideas of fashions and all that, because this will all go away. You lose your hair. தொடர்ந்து தியானத்தில் இருப்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. மெதுவாக குண்டலனை எழுப்பி கவச்சம் விட்டுக்கொள்வோம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. இன்னொரு நிமிஷத்தில் உங்களுக்கு இந்த
புதுசாக ஒரு குரூப்போட லிங்க் போஸ்ட் பண்ணுறேன். எல்லோரும் அதில் ஜாயின் பண்ணுற பாருங்கள். புதுசாக வந்த சர்ஜரிஸ் ஒரு 2 மாதமாக பண்ணுறவங்க மட்டும் அதில் ஜாயின் பண்ணுங்கள். சில விஷயம் நம்ம ஏற்கனவே இருக்கிற குரூப்லாம் வந்து பாதிக்கு மேலே இது வரைக்கும் அவங்க தியானம்லாம் பண்ணாமல் இருக்கிறாங்க. ஸோ இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். புதுசாக நிறைய டெக்னிக் அதெல்லாம் வந்து இதில் ஷேர் பண்ணுறோம். இது யாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது. இதில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் அந்த லிங்க் அனுப்ப வேண்டாம். இது ஒரு குறைஞ்சபட்சம் 2-3 மாதம் தியானம் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அந்த லிங்க்கு. சேட்டில் போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த லிங்கில் ஜாயின் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி. சப்போஸ் உங்களுக்கு இதில் ஆட் பண்ண முடியலன்னா என்னோடய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க, நான் உங்களை ஆட் பண்ணுறேன். ஓகே, இன்றைய நாள் ஸ்ரீ மாதாஜியோட அருளால் சிறப்பாக அமைய பிரார்த்தனை செய்வோம். உங்களுடைய சங்கடங்கள்லாம் தீர்ந்து மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையட்டும். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. शुद्धज्ञान निर्मल सुधा शुद्धज्ञान निर्मल सुधा शुद्ध श्रुति எழுந்தருள்வாய் निर्मल मैद निरानंद நிலை தருவாய் ஞான निर्मलमे विनायकने ज्ञान निर्मलमे विनायकने ज्ञान निर्मलमे
गणपति देवा ओंकार वडिवे गणपति देवा ओमिल ध्यानं पुरिय तुणयिरुपाये ओंकार वडिवे गणपति देवा ओमिल ध्यानं पुरिय तुणयिरुपाये कण्णिन इमै पोल कातिरुपाये கண்ணின் இமை போல் காத்திருப்பாயே ஸ்ரீமத பாதத்தில் நின்னை கண்டேன் கிருபாகர ஐங்கர பாஸ்கர ஞான நிர்மலமே விநாயகனே ஞான நிர்மலமே விநாயகனே